ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்ணாவின் பொன்மொழிகள் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதில் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பார். இது நிறையா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகக்கூடிய வார்த்தை. என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்கள்ல, அவங்களுக்கு இதயம் தாங்கூட இதயம் ரொம்பவே வேணும். ஏன்னா வீட்டில் படிக்க மூச்சில் இன்னும் படிக்கிறியா, பிள்ளைங்கள வச்சுட்டு படிக்கிறியா, ஹஸ்பண்ட் என்ன பார்க்காம நீ படிப்புன்னு இருக்கா, அந்த மாதிரி வரும். அது பிறகு வெளியே போகும்போச்சில் இவளுக்கு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறத விட என்னதுக்கு இப்படி படிச்சுட்டு தெரியா அப்படின்னு இருக்கும். இப்போ அகாடமிக்கு போனோன்னா என்ன கரெக்ட் டைமுக்கு வந்தான் என்ன, பிள்ளைங்கள பார்க்கணுன்னு ஏன் இது பண்ணுறீங்க, எதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க, அந்த மாதிரி இது இருக்கும். அப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க படிக்க போகக்கூடிய இடத்துல, வீட்டில், சமுதாயத்தில் எல்லா இடமும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் அளவுலேயும் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தூங்க வைக்கணும், எல்லாமே இருக்கும்.